அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்குனால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குனால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த தனுஜா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்தில் சொந்தக்காரங்களின் நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட புத்தகங்கள் மக்கள் புத்தகங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும். ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறாங்க. ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் இருக்குங்களை தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கட்சி பேசுவிட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வமுறை அஸ்ட்ரோனியூமராலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். தனுஜா என்ற பேருக்கான 25 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு அறிவாளியாக இருப்பீங்க. 3வது பாயிண்ட்டு கர்ப்பப்பை பிரச்சனை உண்டு. 4வது பாயிண்ட்டு கர்ப்பப்பை உங்களுக்கு வீக்குன்னு சொல்லுதுங்க, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்ப்பப்பை எடுத்தல் பிரச்சனை கூட ஃப்யூச்சரில் இருக்கும். 5வது பாயிண்ட்டு குலதெய்வ சாபம் உங்கள் குடும்பத்தில் மேலே இருக்குதுங்க. இவர் தான் நம்ம குலதெய்வமாக சரியாக தெரியாத நிலையோ, அது குலதெய்வத்தை தொலைத்த நிலையோ, குலதெய்வம் இந்த வழிபாட்டில் குழப்பங்கள் இருக்கும், யாருன்னு தெரியாத நிலைகள் இருக்கும், அவசியம் சரி செய்யணும். குலதெய்வம் தெரியலனா வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள், துல்லியமாக 100% கண்டுபிடிச்சிடலாம். 6வது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. 7வது பாயிண்ட்டு கணவர் கூட எப்போதும் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 8வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. 9வது பாயிண்ட்டு ஈகோ குணம் உண்டு. 10வது பாயிண்ட்டு கணவருக்கு ஃபைனான்சியல் ரீதியாக கஷ்டப்படுவார். 11வது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 12வது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. 13வது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். 14வது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. 15வது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக அமானுஷ விஷயங்கள் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 16வது பாயிண்ட்டு அத்தை உறவில் விரிசல்கள் உண்டு. 14வது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தன வருவீங்க. 18வது பாயிண்ட்டு பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. 19வது பாயிண்ட்டு உங்களுக்கு எதிர்க்கவங்களுக்கு கண்ணு முன்னாடி தண்டனை கிடைக்கும். 20வது பாயிண்ட்டு நண்பனே பகையாருவாங்க. 21வது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 22வது பாயிண்ட்டு மூத்த பிள்ளை உங்களுக்கு எதிராக செயல்படும், உங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்த ரொம்ப கவனமாக இருக்கணும். 23வது பாயிண்ட்டு கோர்ட்டு கேஸில் உங்களுக்கே வெற்றியை தரும். 24வது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வ ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 25வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க. இத்துடன் தனுஜா என்ற பேருக்கான 25 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 25 பலன் சொல்கிறேன் அப்படி நாங்கள் ஜாதகத்தை வச்சு நல்லா அதிகமாகவும் வேறு துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.